இந்த மதிய வேளையிலே உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சுகமா? இயேசுநாதரை அங்கே வச்சுட்டு சுகமானு கேட்குறாரு அப்படின்னு அவர் நம்மளுடைய இருந்து நம்ம உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறாரு, சுகமா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? இந்த சிந்தனையை நாம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 28 நான் வாசிக்கின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 28 அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் தன்னுடைய சீடர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அவர்கள் தாங்கள் கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அப்போ நம்முடைய செயல்கள் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்றதான செயல். அப்படி அதை வாசிட்டு போகும் பொழுது 35வது வாசகத்தையும் வசனத்தை உங்களை சொல்றேன். இயேசு அவரிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். எதுக்கு அந்த கடவுள் இதை சொன்னார்னா, சரி, உங்களை நம்புவதற்கு நாங்க எதை பார்க்க வேண்டும்? உங்கள்கிட்ட என்ன இருக்கு நாங்க நம்புறது? இப்ப கணவர் எதுக்கு மனைவியை நம்புறாங்க? என்ன இருக்கு மனைவிட்ட? அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நேசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மாறி மாறி. ஒருவர் மற்றொருவரை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா? நாங்க என்ன இருக்க வேண்டும்? ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்ப கடவுள்கிட்ட என்ன இருக்குது? உணவு. அவருடைய உணவு, அவருடைய உடலை உண்ணும் நாம் பசியும் இராது, அவருடைய ரத்தத்தை பருகும் நாம் தாகமும் இராது. எனவே அப்போ நம்ம இயேசுவினுடைய செயல்களை செய்வதற்கு நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை உருவாவதற்கு நாம் கடவுளுடைய அந்த உணவை உட்கொள்ள ஆசைப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்மீக காரியங்களில் நாம் ஈடுபடுவது ஒரு நல்ல ஒரு பொருளாகவும் காரணமாகவும் இருக்கும். இவைகள் அனைத்தும் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை நல்ல செயல்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். எனவே நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் இருக்கும் பொழுது நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். எனவேதான்
யோவான் எழுதின செய்தி திரும்பவும் 20வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம கேட்கிறோம். இயேசு தோமாவிடம், நீ என்னை கண்டதால் நம்பிக்கை கொண்டாய், காணாமலே நம்புவோம் பேரு பெற்றோம். சோ அப்ப நம்ம எல்லாருமே பேரு பெற்றவர்கள். நம்புறீங்களா? நீங்க எல்லாரும் நம்புகிறீர்களா? நம்ம எல்லாமே பேரு பெற்றோர்கள். ஏன்னா நீங்க எல்லாருமே ஆண்டவரை நம்பி வருகிறீர்கள். எனவே நாம் அனைவரும் பேரு பெற்றவர்கள். அந்த பேரு பெற்றவர்கள் என்றால் என்ன? பேரு பெற்றோம்னா அது அர்த்தம் என்ன? வேற மீனிங் இல்லையா? புனிதமானது இல்லையா? பேரு பெற்றோம்னா இவர் புனிதமானவர் அல்லது இவர் தெய்வீகமானவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், போற்றுதலுக்குரியவர், கிடைக்க பெற்றவர், அருளை பெற்றவர் அண்ட் பேரின்பத்திற்கு உரியவர். சோ நாம எல்லாம் பேரு பெற்றோம்னா என்ன? நிறைய விஷயம் இருக்குது. நம்ம எல்லாம் புனிதமானவர்கள், தெய்வீகமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள், கிடைக்க பெற்றவர்கள். கிடைக்கப்பட்டா எல்லா அருளையும் கிடைக்க பெற்றவர்கள், அருளை பெற்றவர்கள் என்றுதான் அர்த்தம். அப்போ பேரு பெற்றவர்கள் என்றாலே இதெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. பேர் பெறாதவர்கள் தான் என்ன அர்த்தம்? அதையும் பார்க்கணும்ல. பாழாய் போனவர்கள், குழம்பி போனவர்கள். சோ எனவே நாம் பாழாக போகக்கூடாது, நாம் குழம்பியும் போகக்கூடாது. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே புனிதர்களாகவும் தெய்வீகமானவர்களாகவும் போற்றுதலுக்குரியவர்களாகவும் அருளை பெற்றவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாகவும் பேறு பெற்றவர்களாகவும் வாழ முடியும். அவ பேறு பெற்றவர்களாக வாழ்வதற்கு என்ன தேவையாக இருக்கிறது? நம்பிக்கை. சோ நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்படியா புனரத்தை அடைஞ்சிட்டாங்க. வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கா இல்லையா யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம், ஒரு பிளைட் எத்தனை பேரை கொண்டு போச்சு? 240 பேர் இல்லையா? எங்க இருந்து? இந்தியாவில இருந்து. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? மறந்துட்டீங்களா? அது எப்படி மறக்க முடியும்? அப்போ இந்தியாவில இருந்து எங்க வருது? யூகே வருது இல்லையா? ஜஸ்ட் இட்ஸ் வெண்ட் அப் and came down. How many people died? அப்போ எல்லாரும் நம்பிக்கை இருந்துச்சா? என்னடா ஃபிளைட்ல போறவங்க எல்லாம் செத்து போறாங்களே, அதுக்கு நம்ம கோபம் இருக்குமா? அப்போ நம்பிக்கை இல்லாமலும் நாம் இருக்கிறோம், நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருக்கிறோம். ஏன்னா ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆனதுனால நம்ம எல்லாம் ஃப்ளை பண்ணாம இருக்கோமா இல்லையா? இருக்கிறோம் இல்லையா? ஃப்ளை பண்ணாதான் ஆகணும். எனவே நம்பிக்கையும் வேண்டும், நம்பிக்கை இல்லாத இடங்களில் இந்த நம்பிக்கையும் வருகிறது. ரெண்டாவது பார்த்தோம்னா, ரீசெண்டா அமெரிக்கால ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் கோயில்ல பூசையில இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து எத்தனை குழந்தை சொல்றாங்க? 2 குழந்தை சொல்றாங்க. 7 பிள்ளைங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. என்னடா என்ன நடக்குது இந்த உலகத்துல? டொரண்டோல வரவங்க நல்லா தெரியும் இல்லையா? எப்பவும் ஷூட்டிங், ஸ்டாபிங் எல்லாம் இதான் நடக்குது. சோ நம்பிக்கையற்ற வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனா அதை நம்ம விட்டுறோமா? திரும்பவும் நம்ம பூசை வைக்கலாம் செய்தோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க வரத்தான் செய்து பூசை வைக்கலாம் செய்யறோம். எல்லாமே நடக்குது. எனவே நம்பிக்கையற்ற செயல்களும் இருக்கிறன, ஆனா நம்பிக்கை உள்ள செயல்களும் நம்மிடம் இருக்கிறது. மூன்றாவது பாத்தீங்கன்னா நம்முடைய உறவு. நம்பிக்கை இருக்கிறதா? நம்ம அண்ணனை நம்புறோம், அவர் நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. தங்கச்சியை நம்புறோம், நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. நம்முடைய நண்பரை நம்புறோம், நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. அப்படி இருந்தாலும் சில இடங்களில் எல்லா சகோதரர்களும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். நீங்க பாரதி பாஸ்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரதி பாஸ்கர் ஸ்பீக்கர், ஷீஸ் எ லேடி, ரைட்? அவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாகர்கோவில்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போனாங்க. சாப்பிட போற உடனே 4 பேர், ஒரு மேன், 3 சகோதரிகள், இவங்க 4 பேர் எந்திரிச்சு, ஐயோ இது பாரதி பாஸ்கர்ல, கண்டிப்பா இவங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்தோன்னே பாரதி பாஸ்கர் கேட்டாங்களா, ஏன் உங்க வீட்டுல கணவர் மனைவி உங்களோட கூட இல்லையா? ஒரு ஆணு 3 பொம்பளைங்க சாப்பிட வந்திருக்கீங்களே, உங்க கணவர்களோ மனைவிகளோ இல்ல பிள்ளைங்களோ யாரும் வரலையா அவங்க கூட அப்படின்னு பாரதி பாஸ்கர் கேட்டாங்க.
உடனே அந்த 4 பேரும் சொன்னாங்களாம், இது எங்க தம்பி, நாங்க எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரிங்க, நாங்க 4 பேரும் ஒன்றாக ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க சாப்பிட வந்திருக்கிறோம். என்ன ஒரு உறவின் நெருக்கம் இல்லையா? அப்போ நம்பிக்கையற்ற ஒரு உறவுகளும் இருக்கிறது, நம்பிக்கை உள்ள உறவுகளும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போனோம்னா, சாமியார் மகளை பையன்கள் சாமியார் மகளை பார்க்கணும். எங்கள்கிட்ட எங்க நம்பிக்கை இல்லை. எங்க மேல உங்க நம்பிக்கை இருக்கா? சரி, ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா? இருக்குது. சில சமயங்கள் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சாமியார் மக்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஒரு பிரசங்கம் கொடுக்கிறது பதிலாக செயல்முறையில செஞ்சாங்க. அப்ப 4 ஜாடி கொண்டு வந்தாங்க. எத்தனை ஜாடி? 4 ஜாடி. ஒரு ஜாடியில ஒரு புழுவை போட்டாங்க, 2வது ஜாடியிலையும் ஒரு புழுவை போட்டாங்க, 3வது ஜாடியில ஒரு புழுவை போட்டாங்க, 4வது ஜாடியில ஒண்ணுமே போடல. அந்த முதல் ஜாடியில போட்ட புழுவுல நம்ம அடிக்குள்ள ஸ்காட்ச் ஆல்கஹால் அதை ஊத்துனாங்க. 2வது இதுல நம்ம சிகரெட் அடிக்கணும்ல, அந்த ஸ்மோக்கை அங்க போட்டாங்க உள்ள ஸ்மோக். 3வது நம்ம சாக்லேட் எவ்வளவு சாப்பிடுறோம், அந்த சாக்லேட் அந்த பிளேவர் எல்லாம் உள்ள போட்டாங்க. அந்த 4வது இதுல சும்மா வெறுமையா அப்படியே அந்த புழுவை போட்டாங்க. என்ன ஆகும்? அந்த 3மே செத்துருச்சு. இதுல ஆல்கஹால் உள்ள போட்ட புழுவும் செத்துருச்சு, ஸ்மோக் போட்ட புழுவும் செத்துருச்சு, அப்புறம் சாக்லேட் பிளேவர் போட்ட புழுவும் செத்துருச்சு. அப்ப ஃபாதர் கேட்டாரா, உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? இதுல இருந்து என்ன செய்தி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டது அவங்க மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்களேன். குடிச்சாங்கன்னா நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம். ஆனா அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம எல்லாம் ட்ரிங்க்ஸ் அதிகமா அடிச்சா, ஸ்மோக்கிங் பண்ணா, சாக்லேட் சாப்பிட்டா நம்ம உடம்புல புழுவெல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு ஏமாற்றம் அந்த ஃபாதருக்கு இல்லையா? அவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக அந்த இது சொன்னாரு. ஆனா அந்த மக்களுடைய இல்ல, நல்லா குடிச்சாலும், ஸ்மோக்கிங் பண்ணாலும், சாக்லேட் சாப்பிட்டாலும் உள்ள புழுவெல்லாம் செத்து போயிடும். அவருக்கு அதுலேயே சாமியார் ஆகணும்னு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு இல்லை, எனக்கு போகவே போகாது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நம்ம நம்பிக்கை இழக்கின்றோம். ஆனாலும் நம்பிக்கை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம். அடுத்த நம்பிக்கை அற்ற ஒரு வாழ்வு என்ன பார்க்கிறோம்? நம்ம ஒவ்வொரு மாசம் நீங்க முதல் சனிக்கிழமைக்கு கடவுளை தேடி வரீங்க இல்லையா? நிறைய பேர் நிறைய ஆசைகளோட வருவோம், நிறைய விருப்பங்களோட வருவோம். ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபிச்சா எல்லாமே நடக்கும், நற்கொடை ஆசீர்வாதத்துல கலந்து கொண்ட கடவுள் நம்ம ஆசீர்வாதம் தருவாரு, ஜோமால செஞ்சானா கடவுள் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாரு, மாதா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, அப்படிலாம் வரும். ஆனா ஏன் பிரச்சனை தீரல? ஏன் நிம்மதி இல்லை நம்ம குடும்பத்துல? ஏன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை? ஏன் அமைதி இல்லை? ஏன் நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது? இப்படிலாம் கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் திரும்ப திரும்ப வர்றீங்க இல்லையா? நம்பிக்கிறான். எவ்வளவுதான் நம்ம கடவுளை தொழுதாலும், எவ்வளவுதான் நம்ம ஆசீர்வதித்தாலும், சில சமயங்களில் நம்முடைய ஜெபமாலை கேட்கப்படுவதில்லை, சில சமயங்களில் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதில்லை, சில சமயங்களில் நம்ம எதிர்பார்க்காத தவறுகள்லாம் நடக்குது. அப்படி இருந்தும் நம்ம என்ன செய்யறோம்? கடவுளை தேடி கண்டிப்பா வர்றோம். என்னன்னா நம்ம மேல, கடவுள் மேல நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. சோ இந்த நம்பிக்கை இல்லாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறரை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறோம். பிறர் என்ன பண்றாங்க, பிறர் என்ன பண்றாங்க, பிறர் என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி வளர்றாங்க, அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்குது, எத்தனை கார் வாங்கியிருக்காங்க, எத்தனை வீடு வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எங்களுக்கு நைகரா ஃபால்ஸ் நீங்க வந்தீங்கன்னா குயின்ஸ் பார்க் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குயின்ஸ் பார்க். ஓகே, நான் ஒரு பெரிய பார்க். அங்க நாங்க தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பார்பிக்யூ பண்ணோம். அப்ப அந்த பார்பிக்யூ பண்ற அந்த தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்க? ஃபாதர்,
இவர் யாருன்னு தெரியுமா? இவர் பேரு ஆன்டி, அவர் பேர். அவருக்கு 17 வீடு இருக்கான். 17 வீடு. அப்போ 17 வீடுனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. 17 வீடு வாங்கியிருக்கா. தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் சிரிக்கிறது பார்த்தா எனக்கே அப்புறம் தப்பா சொல்றேன். 17 வீடு வாங்கி வாடகை விட்டு இருக்கிறாங்க. இந்த 17 வீடு எப்படி வாங்கி வாடகை விட்டு இருப்பாரு? அவரு பின்னாடி எல்லாரும் போறாங்க. என்னன்னா பணக்காரர்ல 4 மோதிரம் போட்டிருக்காரு, 2 செயின் போட்டிருக்காரு, அந்த அந்த என்ன சொல்றது சங்கிலி போட்டிருக்காரு, இல்ல கை செயின் போட்டிருக்காரு. அவரை தேடி எல்லாம் 17 வீடு வச்சிருக்கிறார். எந்த வீடு வச்சிருக்கான்னு எனக்குன்னு தெரியல. எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றால், நாம் பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்று நாம் வாழ வேண்டும். இதைத்தான் கடவுள் நம்மளை விரும்புகிறார். ஸோ இந்த ஒரு எண்ணத்தோட நம்ம ஒரு பாட்டு பாடுறோம். இறைவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா செயல்களும், நம்முடைய பேச்சில், நம்முடைய செயலில் எல்லாத்திலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் நாம் அனைவரும்
பேறு பெற்றவர்கள் இல்லையா? நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அந்த பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனா நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில சமயங்கள்ல நம்பிக்கையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது, சில சமயம் நம்பிக்கை உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையற்ற வாழ்க்கைகள் இருக்கும் பொழுது நம்மளை நம்பிக்கையோடு இருக்க நம்மளை தேவன் அழைப்பு விடுக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் ஒரு விஷயம் நம்முடைய மனதில் வச்சுக்கணும். போதும் என்ற மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இறைவனுடைய நம்பிக்கையில தொடர்ந்து பேறு பெற்றவர்களாக இருப்போம். ஸோ போதும் என்ற மனம் என்ற ஒரு சின்ன கதை ஒன்று நான் வாசிச்சேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ ஒரு முறை மன்னரை காண இரு புலவர்கள் வந்தார்கள். பரிசு கொடுக்கும் சமயத்தில் மன்னர் அவர்களிடம் என்ன கிடைத்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று அந்த மன்னர் அந்த இரு புதல்வர்களை பார்த்து கேட்டாங்க. ஸோ இப்ப நான் உங்ககிட்ட அதை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எதை கொடுத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்? ஃபாதர் ஒரு $10,000 கொடுங்க ஃபாதர், நான் மகிழ்ச்சியா இருக்கேன். இறை பிரசனத்தை கொடுத்தா, நல்ல ஒரு மறைவுரை கொடுத்தா ஒரு சின்ன மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? அல்லது ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணா நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், நல்ல ஒரு ஜோமாலை பண்ணா எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கு. எனவே அந்த மன்னர் கேட்கிறாரு, எது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று கேட்கிறார். உடனே ஒரு பேராசை மிக்க புதல்வர் சொல்கிறார், எனக்கு நிறைய பொன்னும் பொருளும் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றார். ஆனா மற்ற ஒரு புதல்வர் அவர் சொன்னார், கடவுளின் கருணையும் அருளும் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். சோ ஒரு புலவர் எனக்கு பொன்னும் பொருளும் உண்டா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்றாரு. மற்ற புலவர் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, கடவுளுடைய கருணையும் அருளும் இருந்தால் எனக்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லுகிறார். இந்த பதிலை கேட்ட மன்னர் பேராசிரியர் பிடித்த அந்த மன்னனுக்கு என்ன கொடுத்தான்னு தெரியுமா? ஒரு பெரிய பூசணிக்காவை கொடுத்தாங்க. என்ன நினைச்சிருப்பாரு அவரு? என்னடா நான் பொண்ணும் பொருளும் கேட்டா என்னால பூசணிக்காய் நான் கூட்டு வைக்க முடியும் அப்படின்னு ஒரு பூசணிக்காவை அவர் கொடுக்கிறாரு. ஒரே மனசு சங்கடம், ரொம்ப வெக்ஸாய் போயிட்டாரு. என்னடா நான் பொண்ணும் பொருளும் கேட்டா இவரு பூசணிக்காய் வந்து மகிழ்ச்சியா இருக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதே மன கஷ்டப்பட்டு தான் அதை என்ன செய்யறாரு, அதே வாங்குறாரு. அடுத்து அந்த புதல்வர் என்ன கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய போறேன், 2 பொன் காசும் வெள்ளியும் தரப்போறேன் அப்படின்னு அந்த அந்த கடவுளுடைய கருணையும் இரக்கத்தையும் கேட்டார்ல, அவருக்கு என்ன கொடுக்கிறாரு, பொன்னையும் பொருளையும் கொடுக்கிறாரு. உடனே பூசணிக்காவை வாங்கினவன் என்ன சொல்றானா, டே எனக்கு ஒரு மனைவி 5 பிள்ளைகள் இருக்காங்கடா, அந்த பூசணிக்காவை நீ எடுத்துட்டு அந்த பொன்னையும் அந்த பொருளையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே என்ன பண்ணிருப்பாங்க, அங்க அவர் கொடுத்துட்டாரு. பாவம், அவர் கருணையும் கடவுளுடைய ஆசை என்ன கேட்டாரு, அதனால இதுல ஆசையே கிடையாது. சோ இவர் அதை கொடுக்க, இவர் பூசணிக்காய் கொடுக்க, 2 பேரும் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போறாங்க. போனோன்னு அந்த பூசணிக்காயை பார்த்த அந்த மனைவி, அந்த புதல்வருடைய மனைவி கூட, என்ன பூசணிக்காய் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டோம்னா, கடவுள் கொடுத்ததுதான், சந்தோஷமா வச்சு நம்ம கூட்டு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இப்ப வந்து தலையிலாம அடிக்கிறாங்க மனைவி. என்னங்க பூசணிக்காவே ஒரு மண் இந்த அரசை சேர்ந்து கொண்டு வந்திருக்கீங்களே, ஒரு சின்ன ஏதாவது தங்கம் ஏதாவது கேட்க கூடாதா? இப்ப தங்க இருக்க விலை தெரியல, அதனால பத்திரமா இருங்க, தங்கத்தை எல்லாம் போட்டு வெளியில போகாதீங்க, ரொம்ப விலை. நான் எடுத்தா கூட எடுப்பேன், நானே ஸ்நாச் பண்ணுவேன். ஆமா, கலர்கள் நிறைய இருக்காங்க. சோ இந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த பூசணிக்காவை எடுத்துட்டு போட்டு உடைக்கிறாங்க. முதல்ல அந்த கூட்டு வைக்கணும்ல, உடைக்கும் பொழுது உடைச்சிட்டு பார்த்தானா அப்படியே கத்துறாங்க, அங்க வாங்க இங்க வாங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. அங்க என்ன இருக்கு, தங்கமும் வைரம் இருக்குது. சோ அவருக்கு அந்த அந்த புதல்வருக்கு எனக்கு கிடைத்த அந்த பொண்ணும் பொருளையுமே அவற்றை கொடுத்துட்டு பூசணிக்காய் வாங்கிட்டு போறாரு. ஆனா பூசணிக்காய் வாங்கின என்ன செஞ்சா, எனக்கு இந்த பூசணிக்காய் வேண்டாம், எனக்கு அதிகமா வேணும். எனவே நாம் அதிகமாக ஆசைப்படும் பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக வாழ வாய்ப்பில்லை. நாம் அதிகமாக ஆசைப்படும் பொழுது நாம் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அங்க இடம் இல்லை. எனவே எல்லாரும் ஆசை உண்டு, என்னோட சேர்த்துதான் சொல்றேன், எல்லாருக்குமே ஆசை உண்டு. ஆனா அதிகமான ஆசைகளோடு நாம் வாழும் பொழுது நாம் இதிலிருந்து பிரிந்து செல்கிறோம். எனவே நாம் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால், விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்றால், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய செயலுக்கு இறைவனுக்கு ஏற்றபடி நாம் வளர வேண்டும் என்றால், நாம் அந்த போதும் என்ற மனமே
பொன் செய்யும் மனம் என்று அதான் மருந்தாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்காக ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆசைகள் தேவை, ஆனால் அதிகமான ஆசைகள் இருக்கும் பொழுது நாம் பல வகையான ஏமாற்றங்களையும் அல்லது பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் என்பது என்னுடைய கொஞ்ச அனுபவமும் உண்டு. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், நான் ஃபாதர் 2008ல ஐ வாஸ் ஆர்டைன்ட். ஸோ என்னோட ஒருத்தர் பழகினார். அப்போ அவர் ரொம்ப பிஸ்னஸ் மேன். அப்போ அவர் சொன்னார், என்ன ஃபாதர் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா தான் கொடுக்குறாங்க சம்பளம் இல்லையா, இதை வச்சுட்டு எப்படி இருக்க முடியும், அதனால என்னுடைய பிஸ்னஸில் நீங்கள் சேருங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு தரேன் அப்படின்னு சொன்னார். என் ஆசை விடுமா, 25 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் எங்கள் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் காசு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போச்சு 6வது மாதத்துல. ஸோ அப்பதான் நினைச்சேன், ஆசை கொள்ளாதே மகனே, எது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் செய், சந்தோஷமாக நிம்மதியாக நாம் வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து ஆண்டவரை தரிசிப்போம். மாண்டியர் பாடல். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடத்திற்கு இவற்றின் மரபுகளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை அனுபவிக்க அருள்காரும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்